நல்ல வேளை அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக இருக்கவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டார். அவர் தேசிய கட்சியாக இருந்தால் நாமினேஷன் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருப்பார். ஒரு தமிழகத்தில் தான் கட்சி நடத்துகிறாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார். அது வரலாம் வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் கருத்தை கரெக்டாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனையுமே ஃபேக்ட்ஸ், அத்தனையுமே தரவுகள் உண்மை தான். அந்த கேள்விகள் எல்லாம் நியாயம். பட் மக்கள் சார்பாக நான் வந்து அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் நன்றி சொல்கிறேன். என்னென்னா, போன தேர்தலில் 5 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. அப்போ 5 லட்சம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டு லோக்சபாவில் ஒருத்தர் மெம்பர் ஆக்கி உங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனா அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் சட்டமன்றத்துலேயே வந்து நிற்பேன் அப்படின்னு நீங்கள் கட்சி தலைவராக இருங்க, இல்லை கட்சியில் சின்ன பொறுப்பில் இருங்க, பெரிய பொறுப்பில் இருங்க, ஒருத்தருக்கு 2 பதவின்றது ஒரு இடைத்தேர்தலில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுதுங்கிறீங்க சார். எதுக்கு சார் அந்த இது? அதாவது திருமாவளவன் சார் அண்ணன் வந்து அவர் அண்ணனாக இருக்கணும், அண்ணாமலையாக மாறக்கூடாது. ஒரு விஷயம். ஆமாம், அண்ணாமலை நிற்கல, சீட்டு கொடுக்கல. இப்போ அண்ணாமலையும் திருமாவளவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே நடந்திருக்கிறாங்க. இல்லையா? அதை எப்படி ஒப்பிட முடியல? இருங்க உங்களுக்கு நல்லா இல்லை சார், சரியான ஒப்பீடு கிடையாது சார். இருங்க ஏன் ஒப்பீடு சார்? நீங்கள் ஏன் சார் 2 பேரும் உள்ளே வரீங்க? உங்கள் நேரத்தில் நீங்கள் ஒப்பீடு பண்ணிக்காம போங்க. நான் என்ன கேட்குறேன்னா சார், இருக்கட்டும் சார், அது ஜனங்க சொல்லட்டும். இருங்க, ஜனங்க பார்க்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தலில் நிற்கிறேன், நிற்கலைன்னா நிற்கல. இந்த யூ டர்னு, ஒயிட் டர்னு, ரவுண்ட் டர்னு இதெல்லாம் அடித்தா என் போன்ற விமர்சனம் பண்ணுவோம், நாங்கள் கேட்போம். அது எங்கள் அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் நான் கேட்பேன். ஒன்று ஃபஸ்ட்டு இன்னும் அல்ல, அதுதான் நான் பேசும்போது தான் எல்லாரும் லெஃப்ட் ரைட்டில் உள்ளே வரீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் போட்டியிட மாட்டேன் 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டார் சார், கடிதம்லாம் எழுதிட்டார் சார். அதனால் அந்த ஒப்பீடு அப்புறம் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் கேள்வி வைக்கிறாங்க. அது வேற சார். நீங்கள் இப்போ அவரை விரும்பக்கூடியவங்க இல்லை அவருடைய ரசிகர்கள் அல்லது சரி, ஓகே, அண்ணாமலை ஏதோ கணக்கெடுப்பாங்க. ஓகே, சரி, ஒப்பீடு. சரி, இப்போ இப்படி ஒப்பீடு பண்ணுறேனே, டிடிவி தினகரன் நான் தேர்தலில் போட்டி இடலைன்னு சொன்னார். போட்டியே இடல, எந்த பிரச்சனையும் வரல. நயினார் நாகேந்திரன் நான் போட்டி இடுறேன்றாரு, போட்டி இடுறாரு. இப்போ இதில் இந்த தேர்தல் இந்த நடந்த விஷயத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, விசிகாக்கு கட்சிக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஷபீர் சொன்ன மாதிரி வாக்கு வந்து ஈரோடு ஆகலாம், ஒருவேளை தாவேக்காக்கு ஒரு சில ஓட்டுகள் போகலான்னு அவங்களுக்கு சமிக்கைகள் வந்திருக்கலாம். அந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் சொந்த கட்சியை பாதுகாக்கிறதுக்கும் வேணா கூட அவர், ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதம் இழப்பு வருதுன்னு போது அவங்க வர்றது நியாயம், அது 100% கரெக்ட். ஆனால் கூட்டணி நலன்னு பார்க்கும்போது என்ன சமிக்கை விட்டுறோன்னா, ஒருவேளை கோலிஷன் கவர்மெண்ட் வந்துருமோ, திமுகவுக்கு ஏற்படக்கூடிய அந்த 118 நம்பர் வரலன்னா சிக்கலோ, அதை ஒருவேளை திரும்ப வெளிப்படுத்துறாரா இல்லை கூட்டணி? ஏன்னா அவர் இன்னொன்று இந்து பத்திரிகை கொடுத்த பேட்டியில ஒரு சில விஷயங்கள்லாம் விமர்சனமா, அதாவது விமர்சனம்னா இது நடக்கலாம், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கு. கிட்டத்தட்ட கமல் சாரும் அதை தான் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து இருக்கு அப்படின்றாங்க. எதனால அந்த பேராபத்து, என்ன பேராபத்து சொல்ல மாட்டேன்றாங்க. முன்னாடி எடுக்கிறது ஒரு ராஜதந்திர வியூகம்னா, அப்புறம் பின்னாடி வர்றதும் எப்படி ராஜதந்திர வியூகம்ன்றது?